Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்ற வேண்டுமென அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அரக்கோணம் ரவி விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அதிமுக துணை கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான அரக்கோணம் ரவி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து விடிய அரசு 5 அடுக்கு கட்டிடப் பணிகளை விரைந்து முடித்து சிடி ஸ்கேன் மற்றும் MRI ஸ்கேன் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தவறும் பட்சத்தில் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த அரசு பொது மருத்துவமனையிலே பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது. பல முறை இந்த குறைபாடுகளை எடுத்து சொல்லியும் இந்த மருத்துவத்துறை அந்த குறைபாடுகளை களையாமல் மெத்தனமாக இருக்கிறது. இதனால் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். கோவை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் மோப்ப நாய் உதவியுடன் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு அடையாளம் தெரியாத நபர் வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சலில் அனுப்பியுள்ளார். இதனால் அங்கு வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மத்திய தொழிற்துறை பாதுகாப்பு படையினர் விமான நிலைய வளாகத்தில் சோதனை நடத்தி இது புரளியான வெடிகுண்டு மிரட்டல் என அறிவித்தனர். வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சலால் விமான போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்கப்படாததால் தான் பிறந்த 4 நாட்களான குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களிடத்தில் வாக்குவாதம் செய்தனர். வள்ளியம்மாள் நகர் பகுதியைச் சேர்ந்த அமீன் என்பவர் 8 மாதம் கர்ப்பமாக இருந்த தனது மனைவியை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். இவர்களுக்கு பிறந்த குழந்தை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் அந்த குழந்தைக்கு உயிர் இருப்பதாக உணர்ந்த பெற்றோர் அந்த குழந்தையை இன்குபேட்டரில் 4 நாட்கள் வைத்திருந்தனர். ஆனால் அதன் பிறகு அந்த குழந்தை உயிரிழந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அரசு மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரியலூரிலிருந்து சென்னை கேளம்பாக்கம் சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண் நடத்துனரிடம் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூரிலிருந்து சென்னை கிளாம்பாக்கத்திற்கு 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் பெண் ஒருவர் ஏறி உளுந்தூர்பேட்டை செல்வதற்காக பயண சீட்டு வாங்கியுள்ளார். இதையடுத்து பேருந்து உளுந்தூர்பேட்டை அருகே சென்று கொண்டிருந்த போது அந்த பெண் பயணி சுங்கச்சாவடியில் இறங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதற்கு ஓட்டுநர் அந்த இடத்தில் நிற்காது என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் பயணி நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது.